இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் அருளும் ஆசீரும் உங்களை நிறைவாக வழிநடத்தியதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பலவிதமான எண்ணங்களை எண்ணுகிறோம். அந்த எண்ணங்கள் நேர்மறையாகவும் உயர்வானவையாகவும் இருந்தால் நிச்சயம் நாம் வாழ்வில் வெற்றி பெற முடியும். விஞ்ஞானிகளின் ஆய்வுப்படி சராசரியான ஒரு மனித மூளையில் நாள்தோறும் 6000 எண்ணங்கள் வெளிப்படுகின்றன என்பது வியப்பூட்டும் உண்மையாகும். அவைகளை நேர்மறையாக்குவதுதான் மனிதனின் அன்றாட போராட்டம். படைப்புகள் மேல் ஆதிக்கம் செலுத்தி நீதி வழியில் சாதிக்க தெரிந்தவன் வருங்காலத்திற்கு புகழை சேமித்து வைத்து இனம் காட்டப்படுகிறான். பிறந்தவர் அனைவருமே பெருமை பெறுகிறார்களா? செயற்கரியன செய்தவர் கருவிலேயே கற்றவரா? இல்லையே. நான் யார், ஏன் இருக்கின்றேன், எங்கே இருக்கின்றேன் என்ற வினாக்கள் எண்ணங்கள் நம்மில் எழுகின்ற போதுதான் நம் உணர்வுகள் விழிக்கின்றன. மனதில் மாற்றங்கள் உருவாகின்றன. அவை ஏற்றங்களாக உருமாறுகின்றன. அவை வெற்றிக்கான வாய்ப்புகளை அழைத்து வருகின்றன. அதை பற்றி கொள்பவனே பார்ப்போற்றும் மேதையாகிறான். அப்படிப்பட்ட மனிதர்களாக நாமும் உலகை வலம் வருவோம். நேர்மறையான நினைவை நிறைத்து கொண்டால் வெற்றி எனும் மாளிகைக்குரிய பாதை அருகில் வந்துவிடும். எனது முயற்சிகளில் ஆய்வுகளில் எதிர்பார்த்த பயன் கிட்டவில்லை என்பதற்காக நான் எப்போதும் மனமுடைந்து போவது கிடையாது. காரணம், எனது ஒவ்வொரு தவறான முயற்சியும் என்னை அடுத்த கட்டத்திற்கு ஆளாக்கும் படிக்கட்டானது என்று தாமஸ் ஆல்வா எடிசன் கூறுவார். அறிவியலார் அனைவருமே தங்களது தோல்வியை வெற்றியின் துவக்கப் புள்ளியாக எண்ணினார்கள். அத்தகைய எண்ணங்களைப் போல நாமும் நமது எண்ணங்களை உயர்வாக்கி வாழ்வோம். கடந்து போன நூற்றாண்டின் பலனை நாம் அனுபவிப்பது போல நமது நல்ல எண்ணங்களால் எழுகின்ற புதிய யுக்திகளை அடுத்த தலைமுறைக்கு விட்டுச் செல்வோம். அறிவியலின் அசூர வளர்ச்சிக்கு ஈடுகட்டும் வகையில் இளையோரை தயார் செய்வோம். நாமும் தயாராவோம். ஒருவரது எண்ணங்களின்படியே அவரது வாழ்வு அமைகிறது. இதனால்தான் குழந்தைகள் பள்ளியில் படிக்கும் போது சில ஆசிரியர்கள் அவர்களை பார்த்து எதிர்காலத்தில் நீ என்னவாக விரும்புகிறாய் என்று கேட்கின்றனர். இந்த கேள்விக்கு அவர்கள் அளிக்கும் பதில்கள்தான் அவர்களது எண்ணங்களை வெளிப்படுத்துகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களின் எதிர்கால கனவுகளையும் திட்டங்களையும் தெரிந்து கொள்ள விரும்பினார் ஒரு ஆசிரியர். அவர்களிடம் கேட்டபோது முதல் மாணவன் எழுந்து, நான் நன்றாக படித்து அமெரிக்காவிலேயே உயர்ந்த நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து அதிகமாக சம்பாதிக்கும் ஓர் அதிகாரியாவேன் என்றான். இரண்டாவது மாணவன் எழுந்து, நான் அமெரிக்காவில் தனியாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதை வெற்றிகரமாக நடத்தி நமது நாட்டிற்கு பெருமை சேர்ப்பேன் என்றான். இது அந்த மாணவனின் உயர்ந்த குறிக்கோளையும் எண்ணத்தையும் காட்டுகின்றது. இந்த உயர்ந்த எண்ணமே அவனுக்கு ஊக்க மருந்தாக செயல்பட்டு அவனது இலக்கை அடைய உதவும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. எனவே நமது எண்ணங்களை உயர்வாக்கி வாழ்வில் வளர்ச்சி அடைவோம். அதுவே நம்மை நாளும் உயர்த்தும் என்பதை உணர்ந்தவர்களாய் செயல்படுவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நமது எண்ணங்களை உயர்வாக எண்ணி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் உங்கள் மனதை தூய்மையுடன் வைத்துக் கொண்டீர்களா? அமைதி அருளும் கடவுள்தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. இன்று நீங்கள் மற்றவர்களை பழிவாங்கும் எண்ணத்தோடு நடந்து கொண்டீர்களா? பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார். இன்று நீங்கள் உங்களோடு உள்ளதை மற்றவரோடு பகிர்ந்து கொண்டீர்களா? பணத்தை உன் சகோதரர்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ செலவிடு.
அழிந்து போகும்படி அதை கல்லுக்கு அடியில் மறைத்து வைக்காதே. இன்று நீங்கள் உங்களிடம் கொடுக்கப்பட்ட பணத்தை நேர்மையோடு கையாண்டீர்களா? செல்வத்தின் மீதுள்ள விழிப்பு உடலை நலியச் செய்கிறது. அதை பற்றிய கவலை உறக்கத்தை துரத்தியடிக்கின்றது. இன்று நீங்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தீர்களா? நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். யாக்கோபின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இரங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இரங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும்.
எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும்போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்த போது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடே செல்வீர்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வீர். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர். முறையான பலிகளை செலுத்துவீர். ஆண்டவரை நம்புவீர். நலமானதை எங்களுக்கு அருள யார் உள்ளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் செய்யும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மனது அமைதியுடன் படுத்து உறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாக இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 மற்றும் அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 51, இறை வார்த்தைகள் 1 முதல் 4, 10 முதல் 12 மற்றும் 15 முடிய. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 12 முதல் 19 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக
பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன்பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இக்கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, கடவுளின் வாய் நின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கின்றார் என எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை திருநகரத்திற்கு கூட்டி சென்றது. கோவில் முகட்டில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். தம் தூதருக்கு உம்மை குறித்து அவர் கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டி சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சாங்கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனிடம், அகன்று போ சாத்தானே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் எனவும் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழவும் அதனை மற்றவர்களுக்கு பறைசாற்றவும் அழைக்கப்படுகிறோம். இன்றும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். பிப்ரவரி 22 புனித பேதுருவின் தலைமை பீடம். புனித பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட முதல் சீடர். ஆண்டவர் இயேசுவினால் திருச்சபையின் முதல் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களை வழிநடத்தினார். புனித மகதலா மரியா ஆண்டவர் இயேசுவினை கல்லறையில் காணவில்லை என்று சீடர்களிடம் சொன்னபோது பேதுரு கல்லறையினுள் முதலில் இறங்கினார். பெந்தைகோஸ்தே திருநாளில் தூய ஆவியை பெற்றுக்கொண்டு தன் முதல் மறையுரையினை மக்களுக்கு நிகழ்த்தினார். மக்களுக்கு நற்செய்தியினை அறிவித்து நோயாளிகளையும் உடல் ஊனமுற்றோரையும் குணப்படுத்தினார். யோப்பா நகரைச் சேர்ந்த இறந்துவிட்ட தபித்தாய் என்ற பெண்மணியினை உயிர்ப்பித்து வேற்றினத்தாருக்கு நற்செய்தியினை முதலில் அறிவித்தார். ஆண்டவர் இயேசு தாம் செய்த அனைத்து விதமான நற்செய்திகளின் பரிமாணங்களையும் பேதுரு வழியாக மீண்டும் செயல்படுத்தினார். திருச்சபை திருத்தூதர்களின் மேல் கட்டப்பட்டுள்ளது என்பதையும் திருச்சபையின் ஒற்றுமை அடையாளத்தை கொண்டாடவும் 4ஆம் நூற்றாண்டு முதல் பேதுருவின் தலைமை பீட திருவிழா கொண்டாடப்படுகின்றது. இன்று நம்மை வழிநடத்தும் திருத்தந்தை மற்றும் ஆயர்களும் பேதுருவின் வழித்தோன்றல்கள் என்ற சிறப்பை பெறுகின்றனர். புனித பேதுருவின் தலைமை பீட திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கத்தோலிக்க திருச்சபைக்காகவும் திருத்தந்தை ஆயர்களுக்காகவும் அவர்களது பணிகளுக்காகவும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்வோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுள் எவ்வளவு அற்புதமாக நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நாம் கேட்பதற்கு மேலாகவே பலவிதமான ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மாபெரும் ஆண்டவருக்கு, உயிருள்ள தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம், அவரை போற்றி புகழ்வோம். இன்றைய நாளிலே நமது விவசாய சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பு உருவான இயேசு ஆண்டவரே, ஏழை விவசாயிகள், எதையும் எதிர்பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகளாகிய இந்த விவசாய பெருமக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, படைப்பின் தொடக்கத்திலே இதோ ஆதாம் ஏவாளை பார்த்து, நிலத்தை நீங்கள் பண்படுத்தி உழுது அதன் வழியாக நீங்கள் கனிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நீர் கட்டளை கொடுத்தீரே. அந்த கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற என் விவசாய சகோதரனுக்காக, சகோதரிக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, இவருடைய ஏழ்மையிலிருந்து இவர்களுக்கு விடுதலை தாரும். இவருடைய கடன் தொல்லைகளிலிருந்து இவர்களுக்கு விடுதலை தாரும். ஆண்டவரே, இவர்கள் செய்கின்ற விவசாயத்தின் வழியாக இவர்கள் செழிக்கக்கூடிய நிலையை நீர் ஏற்படுத்தி தரும்படியாய், இவருடைய விளைச்சலுக்கு நல்ல பலனை தரும்படியாய், இவர்களை நல்ல மழையால் ஆசீர்வதிக்கும்படியாய், இவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, இவர்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்வோடும் சமாதானத்தோடும் நிறைவோடும் வாழ்வதற்கு தேவையான எல்லா வழிவகைகளும் நீரே இவர்களுக்கு செய்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உம்மை பார்த்து கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, விவசாய பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள், தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடை கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை